இங்க வேலு நெறைய ஆளுங்கள வச்சு ஸ்பை டிடெக்டிவ் வேல தான் பார்த்துட்டு இருக்கான். யாரெல்லாம் சந்தேகப்பட்டு ஸ்பை வேல பார்க்க சொல்றாங்களோ கரெக்ட்டா பார்த்து காசெல்லாம் கரெக்ட்டா வாங்கிடுவான். காசு விஷயம் வந்துட்டா கரெக்ட்டா இருப்பான். ஆக்சுவலா இவன் சின்ன வயசா இருக்கும்போது அவங்க அம்மா உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறாங்க. ஆனா காசு இல்லாம இறந்து போறாங்க. சோ காசு தான் இந்த உலகத்துல ரொம்ப முக்கியம். அந்த விஷயத்துல மட்டும் கரெக்ட்டா இருக்கான். அண்ணன் ஒரு ஹோட்டல்ல தான் ஸ்டே பண்ணிருக்கான். அந்த ஹோட்டலுக்குள்ள போகும்போது ஒரு பொண்ணை பார்க்கறான். பார்த்ததுமே இவனுக்கு ரொம்பவும் பிடிச்சு போகுது. அந்த பொண்ணுக்கும் ரொம்பவும் பிடிச்சு போய் சைட் அடிக்க ஆரம்பிச்சிடறா. தென் பூமின்றவங்கள காமிக்கிறாங்க. கடத்திட்டு போன பொண்ணுங்களெல்லாம் காப்பாத்தி அவங்களோட வாழ்க்கையை அவங்க கிட்ட கொடுப்பாங்க. இதுக்காக ஒரு என்ஜிஓ வச்சு நடத்திட்டு இருக்காங்க. பட் இதுல காசு பத்தலன்னு சொல்லிட்டு நிறைய பிசினஸ் மேன்கிட்ட கேட்டிருப்பாங்க. சோ அவங்களும் தந்த காசுல 4000 கோடிக்கு மேல வருது. அந்த பணத்தால பிரச்சனையை வந்து நம்ம ஹீரோ கூப்பிட்டு ஹெல்ப் கேட்கறாங்க. நாங்க பசங்களுக்கு ஸ்கூல் கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு லேண்ட் வாங்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தோம். ஆனா அந்த லேண்ட் ஓனர் இந்த பணம் வந்த விஷயம் தெரிஞ்சு லேண்டோட விலையை டபுள் மடங்கு ஏத்திட்டான். பணம் கூட பிரச்சனை இல்ல, ஃபியூச்சர்ல ஏதாவது ப்ராப்ளம் வரப்போகுது. சோ அவனை பத்தின டீடைல்ஸ் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வேலையை கொடுக்குறாங்க. சோ ஹீரோ அவனை பத்தின டாப் டு பாட்டம் இல்லீகல் விஷயம் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி இவங்க கிட்ட கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு போயிடுறான். அந்த ஹோட்டல்ல பார்த்த பொண்ணை திரும்பவும் பேசி 2 பேரும் லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிடறாங்க. ஒரு நாள் வெளியே போகும்போது ஹீரோ ஒரு உண்மையை சொல்றான். எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி 6 வயசுல ஒரு பொண்ணு இருக்கா, என் வைஃப் கூட டைவர்ஸ் ஆக போகுதுன்னு சொல்றா. அப்பதான் இந்த பொண்ணுமே நானும் ஒரு உண்மையை சொல்லணும், ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனா நான் ஒரு வயசான ஆளு தான் கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றா. தென் பூமி கிட்ட ஒரு சின்ன பொண்ணோட அப்பா அவங்க பொண்ணை வித்துட்டு 25 லட்சம் பணத்தை வாங்கிட்டு போறாரு. ஆக்சுவலா இவங்க கடத்தப்பட்ட பொண்ணு வித்துட்டு போற பொண்ணுங்களெல்லாம் அவங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்க கேட்ட வாழ்க்கையை கொடுப்பாங்க. அதுலயும் அந்த பொண்ணுங்களுக்கு விருப்பப்பட்டா தப்பான தொழிலையும் செய்யறாங்க. அந்த வேலையை இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த ட்ரஸ்ட்டுக்காக வாங்கின 4000 கோடி பணத்தையுமே இந்த அரசியல்வாதி சொன்னான்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருப்பா. ஆக்சுவலா இவங்க பேர்ல நிறைய கேஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் கிளியர் பண்ணி புது பேர்ல வெளிநாட்டுல வாழணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. அதனால இந்த அரசியல்வாதி கிட்ட இவ்வளவு பணத்தை கொடுத்துருக்கா. அந்த பணத்தையுமே எலெக்ஷனுக்காக அந்த தொகுதியில இவங்க ஆளுங்களே வச்சு இவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறா. அப்பன்னு பார்த்து ஹீரோ லவ் பண்ற பொண்ணு அவன் சொந்த ஊருக்கு போக போறோம்னு சொல்லிட்டு ஒரே ஒரு நைட் வந்துருப்போன்னு சொல்றா. ஹீரோவா அதுக்காக சேஃப்டி வாங்கலாம்னு இந்த பூமியோட சூப்பர் மார்க்கெட் உள்ள போறான். பார்த்தா அந்த சூப்பர் மார்க்கெட்டை ஹைஜாக் பண்ணிருக்காங்க. அவங்களும் அங்க வச்சிருந்த எல்லா பணத்தையும் தூக்கிறாங்க. ஹீரோ அங்க வந்து சேஃப்டி வாங்கிட்டு இந்த பொண்ணோட வீட்டுக்கு வந்துடுறான். பட் அப்பன்னு பார்த்து இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்துறாரு. அவருக்கு தெரியாம வெளியே போகணும்னு சொல்லிட்டு பாக்குறான். பார்த்தா அந்த சூப்பர் மார்க்கெட்ல ஹைஜாக் பண்ண அவங்க போட்டிருந்த மாஸ்க் அங்க திருடின பணமும் இங்க தான் இருக்கு. சோ இவன் தான் சொல்லிட்டு தெரிஞ்சு போகுது. தென் இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் சூப்பர் மார்க்கெட்ல இவனுக்கு இவன் தான் சேஃப்டி எடுத்து கொடுத்துருப்பா. சோ இவனை பார்த்ததுமே கண்டுபிடிச்சிடறான். கோவத்துல கன் எடுத்து அந்த பொண்ணு போட்டுறா. இவனையும் போட்டு தரலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றான். ஆனா அதுக்குள்ளே ரத்த வழிக்கு அங்கேயே இறந்து போறான். சோ ஹீரோ இந்த பணத்தால நம்ம பெரிய ஆள் ஆயிலான்னு சொல்லிட்டு அந்த பணம் தூக்கிட்டு வந்துடுறான்.